வின் பண்ணாம ஸ்ரீஹரி ஆர் லைக் உங்க கூட இருந்த சிவானி அதை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபினாலேல வந்து உதயா பாடுற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி வேற சாங் தான் பாடலான்ட்டு இருந்தேன். Inia, she's a very very sweet girl, and even her mother Devyani ma'am எல்லார் கூடயும் வந்து ஸ்பீக் பண்ணுவாங்க. அவங்க நினச்சிருந்தா டைரெக்டாகவே அவங்க போய் ஒரு சான்ஸ் கேட்டிருக்கலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட. பட் ஷி வாண்டட் டு கோ த ஹார்டர் வே. நீங்கள் பிறந்த இடத்த விட்டு இங்கே இந்தியாவுக்கு வர்றது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? Prista Premium Women's Wear. Let your body love it. எங்க எல்லாத்துக்கும் வாட்சஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாட்சஸ் அண்ட் பின்னாடி என்கேவ் பண்ணியிருக்கோம் எங்களோட இனிஷியல்ஸ். அந்த வாட்சஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20K. அப்படியா? நல்ல நல்ல பிராண்ட்ல இருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் யாரு? இவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்? சாயா பியங்கர். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் வந்து அந்த ஃபுல் ஆடியன்ஸ்ல வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? வேற மாதிரி ஒரு ஃபீலிங். பிகாஸ் அன்னைக்கு ஃபினாலே நாளப்போ யாருக்குமே தெரியாது யார் வின் பண்ண போறான்னு. ஒரு கொஞ்சமான ஒரு கெஸ் கூட இல்ல. ஸோ திடீர்னு சொல்லும் போது ஐ வாஸ் இன் ஷாக்ன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த மூமெண்ட் லைஃப்ல மறக்க முடியாது. It was purely like awesome. Yeah. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கா கிடைக்கும் அப்படின்றது? இல்லையே, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐ வாஸ் இன் ஷாக் தான் சொல்லணும். அண்ட் ஐ திங்க் உதயா பாடும்போது when the judges all the judges actually came to the stage, so கொஞ்சமா ஒரு ஹோப் ஒன்று இருந்தது. மேபி there's a chance of winning அப்படின்ற ஒரு ஹோப் இருந்தது. பட் ஆக்சுவலி ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அவங்க வந்து நீங்க கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாங்க இந்த சீசனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு கான்செப்ட்ல இருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்லாம் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் சொன்னாங்களே. அந்த கமெண்ட்ஸ் உடனே கேட்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஐ திங்க் நான் மோனா பாடும்போது தான் சைந்தவி மேம் சொன்னாங்க. சைந்தவி மேம் அண்ட் விபி சார் சொன்னாங்க, நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் கான்சர்ட் பண்ணினா நான் தான் ஃபர்ஸ்ட் ரோல டிக்கெட் வாங்கி உட்காந்து நான் ஒரு பெரிய ஃபேனா வந்து ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்போது it was truly something special. நீங்க வந்து இப்போ ஷோ பண்ணும்போது நீங்க குறிப்பிட்ட ஆடியன்ஸ் கிட்ட தான் வந்து நீங்க பாடி காமிப்பீங்க. பட் ஃபினாலே அப்படின்ற போது அவ்வளோ ஆடியன்ஸ், அவ்வளோ பீப்புள், அவ்வளோ எப்படி சொல்றது, நிறைய உங்களுக்கு நர்வஸா இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவ்வளோ பீப்புளை பார்த்துருப்பீங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு ஃபியூ ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த நர்வஸ்னஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும்ல. ஒரு ஸ்டேஜ்ல போய் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல பாடுறது, இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி பாடுறது. ஸோ நேச்சுரலாவே அந்த எல்லாருக்கும் அந்த நர்வஸ்னஸ் கொஞ்சம் இருக்கும். இந்த செலிப்ரேஷன்ஸ், இந்த டைட்டில்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. நல்லாவே காம்படிட்டிவா தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹேட் தேர் ஓன் யூனிக்னஸ் அண்ட் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ கொஞ்சம் என்னோட சைட்லேருந்து என்னோட பெஸ்ட்டு கொடுத்த ஹார்ட் ஒர்க் நிறையா போட்டேன். சாங்கை எவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னோட ட்ரெயினர் லாவண்யா மேம், அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க கிட்ட இருந்து நான் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டேன். அவங்களும் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ it was a battle. ஒரு நல்ல சேலஞ்சாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். லைக் இவங்க வந்து வின் பண்ணாம ஸ்ரீஹரி ஆர் லைக் உங்க கூட இருந்த சிவானி அதை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது நார்மல் தானே. பட் people like they have their own opinions. Everyone have their own opinions. So I don't know, I just ended up winning, I guess. சூப்பர். இப்போ வந்து நீங்க இருந்த சீசன் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, டஃப்பான ஒரு சீசன். நிறைய பேர் வந்து சூப்பரா பாடுறாங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும்ல, ஐயோ நம்மளால வந்து இது பண்ண முடியுமா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க ஆஸ்திரேலியால இருந்து இங்க இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி. அந்த விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா? அதுதான்
அந்த பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு பயம் ஒன்று இருந்துச்சு. யூனோ அப்படி ஒரு நாட்டுல இருந்து நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோமே, இது கரெக்டான டெசிஷனா, நான் கரெக்டாக ஜெல்லாவேனா இந்தியன் பீப்புளோட தமிழ் பீப்புளோட அப்படின்ட்டு ஒரு பயம் ஒன்று ஸ்லைட்டாக இருந்துச்சு. பட் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவ்வளோ லைக் வெல்கமிங்காக இருந்தாங்க. அண்ட் ஈவன் த டீம் சரிகமபா டீம் தே மேட் மீ ஃபீல் அட் ஹோம் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாங்க. நான் வந்து வேற ஒரு கண்ட்ரி அப்படின்ட்டு அவங்க என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஆல் த கண்டஸ்டன்ஸ் வர் ஸ்வீட் அண்ட் நீங்க இருந்த சீசன் வந்து இனியா வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தா கூட இனியா கூட தான் இருக்கு. ஸோ அவங்க ஒரு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியோட கிட் அப்படின்ற போது லைன்மேட் ஃபுல்லா அவங்க மேலதான் இருந்தது அந்த சீசன்ல. ஸோ அவங்கள பத்தி சொல்ல முடியுமா? எப்படி இருந்தாங்க? அந்த எல்லாருமே சொன்னாங்க அவ்வளவு ஆட்டிடியூட்லாம் எதுவுமே காமிக்கல அவங்க. அந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க. இனியா ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள் ஆக்சுவலி. அவ ரொம்ப ஃபன்னான டைப். த்ரூஅவுட் த சீசன் நான் அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இனியா ஆக்சுவலி. இனியா, அருண் அண்ணா, ஷிவானி, ஸ்ரீஹரி, சபேஷன் அண்ணா, பவித்ரா, ஹரிஷ் அண்ணா எல்லார் கூடயும் ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் க்ளோஸ் தான். we're all best friends actually. Super. And Inia, she's a very very sweet girl, and even her mother Devyani ma'am எல்லார் கூடயும் வந்து ஸ்பீக் பண்ணுவாங்க. எப்படி போகுது எல்லாம் she'll ask. They're both very lovely. அப்போ இனியா அந்த சீசன்ல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இவங்க ஒழுங்கா பாட மாட்டேங்கிறாங்க, நெப்போ கிட்டா இருக்கிறனால இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டிஸ் போச்சு. அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? உண்மையில அவங்க ஃபீல் பண்ணாங்களா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து? இல்ல, ஐ திங்க் ஷீ டுக் தட் ஆஸ் அ குட் மோட்டிவேஷன் தான். யூனோ அவங்க நினைச்சிருந்தா டைரக்டாவே அவங்க போய் ஒரு சான்ஸ் கேட்டிருக்கலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட. பட் ஷி வாண்டட் டு கோ த ஹார்டர் வே. நம்மள மாதிரி நார்மலா இருந்துட்டு அவ வந்து லைக் ஷி வாண்டட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் somewhere and then ஒரு பெரிய சிங்கரா வரணும்ட்டு she thought. ஸோ பேக் டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இந்த சரிகமாபாக்கு ஆடிஷன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. நான் ஆக்சுவலி மெல்பர்ன்ல இருந்துட்டு ஆன்லைன்ல தான் ஆடிஷன் பண்ணேன். ஓகே. பிகாஸ் அங்கிருந்து டிராவல் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆடிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் என்னோட வீடியோ அனுப்பிச்சு தான் நான் செலக்ட் ஆனேன். அண்ட் தென் இன்னொரு ஃபைனல் ஆடிஷன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபியூ ஜூரி மெம்பர்ஸ் முன்னாடி ஆடிஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஐ காட் செலக்டட் இன் தேட். அண்ட் தென் மெகா ஆடிஷன்ஸ் வந்துச்சு. அண்ட் மெகா ஆடிஷன்ஸில் வந்து டிஆர் சார் வந்திருந்தாரு. அண்ட் ஐ ரிமெம்பர் அவர் ஒரு காமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ ஒரு பெரிய பிளேபேக் சிங்கரா வருவ அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அது வந்து கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஓகே. மோனா மோனா சாங் தான் பாடுனீங்கன்னு நினைக்கிறேன்ல ஃபர்ஸ்ட்? எஸ், அது வந்து செம்ம ஃபயர்னே சொல்லலாம். ஸ்வேதா மேம்லாம் வந்து சீட்லயே உட்கார்ல நீங்க பாடும்போது. ஐ திங்க் அவங்க நான் அப்படி பாடுவேன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தே காட் ஷாக்ட். சூப்பர். அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு லைன்ஸ் பாட முடியுமா? ஷூர். ஹல்மோனா மாய்தே கசோலேனா நெஞ்சத்தானா குதிக்குதடி ட்ராம்போலினா உங்கன்னு கோம்பஸா நாமோ கொலம்பஸா நங்கோரோ நாம்போட நீயாட கடல் வெடிக்குது பட்டாசா. வாவ், சூப்பர். அங்க இருக்கிற மாதிரி பாட முடியல பிகாஸ் கொஞ்சம் புரியுது. பட் ஆனா இதுவே செம்மையா இருக்கீங்க. எனக்கு பாக்க லைட்டா கூஸ் பம்ப்ஸ்ல. அங்க லைவ் பெர்ஃபார்மன்ஸ்னா ஐ கேன் கிவ் மோர் எஃபர்ட் அண்ட் தென் இன்னும் அந்த எஃபர்ட் இருக்கும், புஷ் இருக்கும். சூப்பர். கண்டிப்பா வந்து காட்ஸ் கிஃப்ட்னே சொல்லலாம். செம்மையா இருக்கு உங்க வாய்ஸ். கண்டிப்பா வந்து நீங்க இன்னும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல உங்க வாய்ஸ் நான் பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப நன்றி. எஸ். இன்னொன்னு ஒரு ரீல் வந்து வைரலா போச்சு, அந்த முத்தமல்லி. அப்போ அந்த ட்ரெண்டா போகும்போது வர்ஷாக்கா கூட பாடுனது அந்த பாட்டு அப்படியே வந்து நீங்க பாடுங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ இல்ல ஒருவனை வேண்டி எங்கும் உசுரோ கண்ணாலா என்னாலா என்னாலா இன்னும் வரும் எந்தன் கதையே எந்தன் கதை இன்னும் வரும் எந்தன் கதையே எந்தன் கதை. சூப்பர். தேங்க்யூ. சோ உங்களுக்கு எந்த ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும் இன் ஜெனரல்? நான் ஆக்சுவலி வெஸ்டர்ன் மியூசிக் கத்துருக்கேன். ஆக்சுவலி 2 இயர்ஸா நாங்க மெல்பர்ன்ல இருக்கும்போது ஐ ஸ்டடிட் வெஸ்டர்ன் மியூசிக். ஸோ
வெஸ்டர்ன் சாங்ஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே பாட பிடிக்கும். அண்ட் மோனா மோனா அண்ட் மயா மயா அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் எனக்கு இந்த ஷோஸ்ல அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, மையா மையா பாட முடியுமா? ஷோர். மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என்னுடன் எனில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா, மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என்னுடன் எனில் ஒளிவிட்ட மலர்கள் பொய்யா பொய்யா. சூப்பருங்க. மியூசிக்கே இல்லாம வந்து அந்த பாட்டு எனக்கு அப்படி கேட்ட மாதிரியே இருக்கு. Thank you so much. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த இப்போ ஃபினாலேல வந்து உதயா உதயா சாங் பாடும்போது தான் உங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைச்சது. Yes, லைக் மக்களுமே அவ்வளோ என்ன இந்த பொண்ணு இப்படி பாடுறா, ரெண்டு ஜாலில சேர்த்து பாடுறா. அப்புறம் வந்து ஜட்ஜஸ் எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது அவங்க தான் லைக் அந்த பாடு பாடும்போது தான் சொன்னாங்க கிஃப்ட், நீங்க சரிகாம கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த உதயா உதயா சாங் பாடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம இந்த சாங் நம்ம கண்டிப்பா வந்து பாட முடியும் அப்படின்னு எப்படி செலக்ட் பண்ணீங்க அந்த சாங்? ஆக்சுவலி நான் ஃபினாலேல வந்து உதயா உதயா பாடுற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி வேற சாங் தான் பாடலான்ட்டு இருந்தேன். பட் சரி நம்ம ஏன் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான மெலடி சாங் ஒன்றும் நான் அப்படி எடுத்து பாடினது கிடையாது. சொல்லிட்டு நான் லாவண்யா மேம் கிட்ட என்னோட ட்ரெயினர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சாங் ஜட்ஜஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும். யூனோ இட்ஸ் அ விஜய் சாங், ஆப்வியஸ்லி யாருக்கு தான் பிடிக்காது. அண்ட் மியூசிஷியன்ஸுக்கும் யூனோ இட்ஸ் அ குட் சாங், லைக் இட்ஸ் அ டஃப் சாங் டு சிங் அஸ் வெல். ஸோ அண்ட் இது நான் பாடி முடிச்சுட்டு ஜட்ஜஸ் ஓட ரியாக்ஷன் தான் எனக்கு இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஆக்சுவலி ஸ்டேஜுக்கே வந்தாங்க ஸ்ரீனி சார், விபி சார் அண்ட் கார்த்திக் சார். ஆக்சுவலி கார்த்திக் சார் கிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட் வர்றது வந்து இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் ஹீஸ் அ பிட் லைக் டஃப் அப்படின்னு தான் சொல்லணும் டு இம்ப்ரெஸ். ஸோ இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. யா. உங்களோட ஜட்ஜ் யார் உங்களுக்கு ஃபேவரட்டான ஜட்ஜ் சரிகமாபால? I would say I actually have two favorites. Can I say two? Shweta ma'am and Srini sir. Okay. Yeah. ஆனா எல்லாரும் ஃபேவரட் தான். சூப்பர். இப்போ நீங்க வந்து சில மந்த்ஸ் வந்து இந்த ஷோல வந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. சில ஜட்ஜ் கிட்ட இருந்து ஒரு குவாலிட்டிஸ் ஆர் இந்த விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஜட்ஜஸ் வந்து அவங்க எங்க கிட்ட வந்து இறங்கி வந்து பேசுவாங்க. லைக் நம்ம ஒரு அந்த லைக் பவுண்டரி சொல்லுவாங்க. லைக் நாங்க ஜட்ஜஸ் நீங்க அந்த மாதிரி அவங்க கிடையவே கிடையாது. அவங்க எங்க கிட்ட வந்து லைக் ஜாலியா உரிமையா நார்மலா பேசுவாங்க. நம்ம எப்படி நார்மலா பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நார்மலா பேசுவாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஷாக்கிங். லைக் வாவ், இந்த மாதிரி கூட ஜட்ஜஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தெம். அண்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா சிங்கிங் வைஸ் ஸ்வேதா மேம் ஹேஸ் லைக் ரியலி குட் கண்ட்ரோல். அந்த பாடும்போது நல்ல கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் அவங்களோட வாய்ஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அப்படியே தேன் மாதிரி இருக்கும். தேன் அப்படியே பாடும்போது அப்படியே தேன் வந்து பாயும் சொல்லுவாங்களே காதுல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ லவ் லைக் அவங்களோட டெக்னிக்ஸ் நிறைய எனக்கு பிடிக்கும். அவங்க பாடும்போது சம்டைம்ஸ் நான் நிறைய ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஓ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. So I've learned so much from Shweta ma'am as well. And Srini sir வந்து எங்களுக்கு நிறைய வாய்ஸ் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் வார்ம் அப் பண்ணுவாங்கல்ல பாடுறதுக்கு முன்னாடி, அதுவும் எங்க கிட்ட வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி த்ரூ அட் த காம்படிஷன். ஓகே, இப்போ சொல்லுங்க மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்ல அப்ரிசியேஷன் அப்படின்னா? ஸ்ரீனி சார் வந்து சொன்னாங்க, ஐ திங்க் திஸ் வாஸ் டியூரிங் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ்க்கே அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து சரிகமபாக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம், ஒரு கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து யாருக்குமே கிடைக்கல, உங்களுக்கு தான் அது சொன்னாங்க. இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல பாடுறது, அவங்க முன்னாடி பாடுறது. பட் ஹி வாஸ் சேயிங் இட் டு மீ. சோ அதுவே யூனோ ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்னு இருந்தது கண்டிப்பா. சூப்பர். இப்போ நீங்க ஆடியன்ஸ் இருக்கும்ல, இப்போ நீங்க வந்து என்னன்னா ஜட்ஜ் கிட்டயா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கறது ஓகே. பட் ஆனா ஆடியன்ஸ் நீங்க வந்து அந்த லைக் நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அதுல மறக்க முடியாத ஒரு கமெண்ட்ஸ்
உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி நெறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ்ல கூட, "அக்கா நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்" அப்படின்னு ம். சொல்லுவாங்க. சரி, நாமளும் ஒருத்தங்களுக்கு ஒரு ம். எடுத்துக்காட்டா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரவுடா இருக்கும். ஆம், அண்ட் a lot of like கிட்ஸ் வந்து ம். எனக்கு டிஎம் பண்ணுவாங்க. நானும் பெரிய ஆள் ஆகும்போது, பெரிய வயசு ஆகும்போது, உங்கள மாதிரி ஒரு சிங்கர் ம். ஆகணும் அப்படின்ட்டு நெறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ தட்ஸ் வெரி ஸ்பெஷல் தட் கிட்ஸ் லுக் அப் டு மீ. தட்ஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். யா. சூப்பர், சூப்பர். ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. டி. இமான் சார் கூட இல்லையா? ஆமா. ஸோ அவர மீட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்சுவலி. அவர் போய் மீட் பண்ணது. ம். இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். I felt very lucky. ஓகே. It was me and Pavitra Akka who went and met him. I sang ஒரு few songs sing பண்ணேன் அவர் முன்னாடி. And he was like he appreciate பண்ணாங்க. நல்லா appreciate பண்ணாங்க. And கொஞ்சம் பேசணும் எல்லாம் சூப்பர். பண்ணோம். And then ஸ்டுடியோக்கு தான் போயிருந்தேன். ஸ்டுடியோல ஓகே. உட்காந்து we like discussed everything. Yeah. மேபி நம்ம வந்து ஃபியூச்சர்ல சாரோட படத்துல அங்க பாடுறதுக்கு வாய்ப்பு பார்க்கலாமா? அது சார் என் கையில எதுவும் இல்ல. பட் ஹோப்ஃபுல்லி I get a chance. Let's ஓகே. see. உங்களோட ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர் யாரு? இவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து வொர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். ஒருத்தங்க தான் சொல்லணுமா? ஒருத்தங்க. லைஃப் டைம் செட்டில்மென்ட் மாதிரி ஒருத்தங்க. Okay. இப்போ ரீசெண்டா சாய் அபியங்கர். ஓகே. Yeah, I've been loving his music. ம். இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குல்ல. ம். It's நீங்க சென்சி amazing. கிட்டா? ஆமா. அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. I'm 2005, so ஓகே. yeah. சூப்பர். I love his music, obsessed. ஓகே. என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நெறைய லைக் குறிப்பிட்ட சாங்ஸ் தான் பண்ணியிருக்காரு. பட் உங்க ஃபேவரட்டான சாங் எது? விட்டு போன வாசல் அந்த ஓகே. சாங் இருக்குல்ல. டியூட்ல இருந்து. பாட முடியுமா அது? ஓகே. விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்க ஓரோட நான் மேல சாஞ்சக்க தீர தீர உன் தோல் இல்லையா ஈரோ ஈர கண்ணோரோ மெதுவா கோதுமே. சூப்பர். இன்னொரு விஷயம் வந்து நான் பார்த்தது எல்லா எபிசோட்ஸ்லயும் என்னன்னா, உங்க அப்பா, அம்மா வந்து எல்லா எபிசோட்லயும் இருந்து ரொம்ப எமோஷனல் ஆகி வந்து நீங்க பாடும்போதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் அவங்க தான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு? லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ் எனக்கு. அண்ட் லைஃப்ல ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. அண்ட் த்ரூ அவுட் த ஹோல் சீசன் அவங்க என் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சப்போர்ட் வேணும்னா they always care for me, so that was very special to me. ஆமா, very grateful. Yeah. ஓகே. இப்போ வந்து ஆஸ்திரேலியால இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. இங்க செட்டில் ஆக போறீங்க. உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அதுவும் உங்க கரியருக்காக அப்படின்றபோது ஆமா. அவங்க ஃபுல் சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக பண்றாங்க. ஃபுல்லா வந்து நீங்க ஸ்கூல் அங்க தான் படிச்சிருப்பீங்க. இப்போ காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. உங்களுடைய நீங்க பிறந்த இடத்தை விட்டு இங்க இந்தியாவுக்கு வர்றது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஐம் லேர்னிங். இப்போ ஸ்லோலி ஐம் லைக் மெதுவா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம். அப்பா வந்து ஹீஸ் லெஃப்ட் ஹிஸ் ஒர்க் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஜாப் எல்லாம் விட்டுட்டு. ஈவன் அம்மா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க, கேட்ரிங் பிஸ்னஸ் ஒன்று. அப்பதான் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு ஆரம்பிச்சது. பிக் ஆர்டர்ஸ் எல்லாம். அண்ட் தென் ஷி லெஃப்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ. அண்ட் 2 பேருமே எனக்காக வந்து இங்க கோயம்புத்தூர்ல தான் செட்டில் ஆயிருக்கோம். we're gonna soon move to Chennai. ஸோ அதை நினைக்கும் போது ஓகே, ஐ ஹாவ் லைக் really good parents. எனக்கு சாக்ரிஃபைஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்காக I'll do something really big. சூப்பர். புது வீட்டுக்கு போயிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இன்னும் இல்ல, இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் யா, ஹோப்ஃபுல்லி soon. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, சூப்பர். ஸோ இன்னொன்னு விஷயம் என்னன்னா, சரிகமபால வந்தாங்கன்னா எல்லாருமே வந்து அர்ச்சனா அக்காக்கு வந்து பெட் ஆயிடுவாங்க. ஓகேவா? அர்ச்சனா அக்கா பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தாங்க? அவங்க எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டாங்க? எஸ், அத பத்தி ஷேர் பண்ணுங்க. ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டிங் ஆக்சுவலி. லைக் சம்டைம்ஸ் நம்ம பீப்புள் கிட்ட பேசும்போது நம்ம இவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ எங்களை, லைக் we don't know what to expect from them, right? பட் அர்ச்சனாக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நம்மளாவே இருக்கலாம். அண்ட் ஃப்ரீயா போய் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா we can go tell her. And
she loves feeding us. நிறைய ம். சாப்பாடு வாங்கி ஆமா. கொடுப்பாங்க. ஸ்டோரிஸ்ல பார்த்திருக்கேன். அடிக்கடி சாப்பாடு வாங்கி தருவாங்க ம். பசிக்கும் போது. அண்ட் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ம். ஆக்சுவலி அண்ட் ஒரு எபிசோட்ல வந்து எங்க எல்லாத்துக்கும் வாட்சஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே. வாட்சஸ் அண்ட் பின்னாடி என்கிரேவ் பண்ணியிருக்கோம் எங்களோட Name. இனிஷியல்ஸ் அண்ட் சரிகமப்பா அப்படின்னு போட்டுட்டு என்கிரேவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வாட்சஸோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20K அப்படியா? நல்ல நல்ல பிராண்ட்ல இருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அப்படி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் ஷி டிட் இட் ஃபார் அஸ். ஸோ தட் வாஸ் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். யா, ஷீஸ் ஒரு அமேசிங் ஆன ஹார்ட் அண்ட் சோல், வெரி குட் சோல் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் Yeah. சூப்பர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க வந்து டைட்டில் வின் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எல்லாமே சொல்லுவாங்க நிறைய கெஸ்ட்லாம் வந்தாங்க இல்லையா இந்த சீசன், ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு கெஸ்ட் வருவாங்க. Yeah. சோ அந்த மாதிரி கெஸ்ட் பார்த்துட்டு எங்க படத்துல உன்னை வந்து நான் பாட வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கெஸ்ட் சொன்னாங்களா? I think it was Okay. Nivas K. Prasanna sir. Mm. I think so. அப்போ நான் முத்தமிழை வர்ஷாக்கா கூட Mm. பாடினேன். அப்போ ஸ்வேதா மேம் and him they Mm. were talking like ஏதாச்சும் ஒரு மூவி வந்தா you can Mm. give them chances அப்படின்ட்டு she was Super. talking, I think. Yeah. டன். ஓகே, இப்போ ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத பத்தி சொல்ல முடியுமா? ஃபியூச்சர்ல I'm doing a couple of shows and I'm working on some projects, some singing projects. இண்டிவிஜுவலா கொஞ்சம் மியூசிக் ரிலீஸ் பண்ணலாம்ட்டு இருக்கேன். அந்த இண்டிபெண்டன்ட். independent music, indie music. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி few projects பண்ணிட்டு இருக்கேன். And then I'm also singing for some albums and then films and like that. சூப்பர். லாஸ்டா ஒரு क्वेश्चन என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத பத்தி சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கும் கண்டிப்பா. ஆமா ஆமா, நிறைய வந்துச்சு. I think the last time it happened it was Magiran, I'm not sure. I think it was Magiran and it was Varsha akka. And I think I'm the third person who did it. So I think it's கொஞ்சம் ஹார்டா தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஹோப் ஆக்சுவலி இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் இருக்குமே, நிறைய பேர் சொன்னாங்க யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லும்போது ஓ மேபி இட்ஸ் ட்ரூ அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ கேவ் இட் மை பெஸ்ட், ஐ ட்ரைட் மை பெஸ்ட். என்னோட ஹார்ட் ஒர்க் நிறையா போட்டேன். அண்ட் yeah, so finally it happened, so I'm happy. இப்போ சரிகமபால லிட்டில் சாம்பியன் நீங்க ஜூரியா போறீங்க. மோஸ்ட்லி என்னன்னா இவங்க எப்படி இப்ப போன சீசன் தான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி வந்து நீங்க லைக் வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்னு விஷயம் என்னன்னா அந்த பசங்க பாடும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா எல்லாருமே இந்த செம்ம டேலண்டட் கிட்ஸ் வந்து இருந்தாங்கல்ல, சோ அத பத்தி சொல்லுங்க. டீமே கூப்பிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஃபைனலிஸ்ட்ஸ் எல்லாரும் ஜூரியா வந்து சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருந்தோம். அண்ட் ஈவன் த contestants நாங்க ஒரு ஃபியூ டேஸ்லயே எல்லாரும் க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ தட் வெரி கியூட்னு தான் சொல்லணும். எல்லாரும் ரொம்ப கியூட்டா அழகா, அதுவும் இந்த வயசுலயே இவ்வளோ நல்லா பாடுறாங்களே. இந்த வயசுலாம் எனக்கு மியூசிக்னா தெரியாது. ஸோ they're very talented and I'm wishing them all the best only. இப்போதைக்கு உங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாராங்க? தக்ஷு குட்டின்னு தான் சொல்லணும். Dakshan, he is my favorite. நீங்க கண்டிப்பா வந்து நிறைய ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ஜென்சி அந்த சாய் கூட வந்து நிறைய ஆல்பம்ஸ் நீங்க ஃபியூச்சர்ல வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். Thank you so much. Thank you so much for coming. Thank you. Thank you for inviting me. Thank you. Presta Premium Women's Wear. Let your body love it.